ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேய் படத்தை எடுத்து வந்திருக்கேன். நம்ம ரொம்ப நாள் ஆச்சுல ஒரு ஜாப்பனீஸ் ஹாரர் மூவியை பார்த்து. இன்னைக்கு ஒரு ஜாப்பனீஸ் ஹாரர் மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேர் என்ன தெரியுமா? த கன்வீனியன்ஸ் ஸ்டோர். இந்த படத்துல நிறைய ஸ்கேரி சீன்ஸ் இருக்கு. படத்தோட கதையுமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஜாப்பனீஸ் ஹாரர் மூவிஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? படத்தோட ஓப்பனிங் சீன்லயே கென்குன் அப்படின்னு சொல்ல போற ஒரு சின்ன பையன் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறான். அவனுக்கு பக்கத்துல அவனோட பேரை சொல்லி கத்தி கதறி இருக்காங்க அந்த பையனோட அம்மா. அதே நேரத்துல ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் மேல கோவப்படுறாங்க. கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கும் போது அந்த லேடியவும் சரமாரியா குத்தி கொலை பண்றான் அந்த ஹஸ்பண்ட். அவன் குத்தி கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ணது ஒரு பெரிய ஆணி. ரெண்டு பேரும் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. இறந்து போன அந்த லேடியோட கண்ணை கொட்டாஞ்சி எடுத்திருக்கான். பார்க்கவே அவ்வளவு கொடூரமா இருக்கு. ரொம்பவே கொடூரமா தான் கொலை பண்ணிருக்கான் அந்த ஹஸ்பண்ட். அப்படியே கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம படத்தோட மெயின் கேரக்டர் தான் காட்டுறாங்க. இது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட பேரு யக்கினோ. இந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கொஞ்ச நேரம் கதை போகும். அதனாலதான் அந்த பொண்ணை காட்ட மாட்டாங்க. இப்ப அந்த பொண்ணும் தன்னோட ரூமை பூட்டிட்டு இப்ப நைட் ஷிஃப்ட் வேலைக்காக ஒரு ஸ்டோருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி லைட் அடிச்சுக்கிட்டு அவ நடந்து போய்கிட்டு இருக்கா. ரோட்ல யாருமே இல்ல. அவ நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பாலத்தையுமே கிராஸ் பண்ணி வர்றா. கடைசியில எல்டி ஸ்டோர் அப்படி சொல்ல போற அவ நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கிற அந்த கடைக்கு தான் வர்றா. அந்த கடையில புனகாசி அப்படி சொல்ல போற ஒருத்தன் ஏற்கனவே டே ஷிஃப்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் போல. இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணு கிட்ட ஒப்படைச்சிட்டு அவனும் வேலையை விட்டு கிளம்பணும். இவனை நம்ம கண்ணாடிக்காரன் அப்படி வச்சுக்கலாம். இப்ப எக்கினா வந்த கண்ணாடிக்காரன் கிட்ட மேனேஜர் உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்க, இல்ல அவர் அப்பவே போயிட்டாரு, உடம்பு சரியில்லை போல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோருக்கு இனிமே புது மேனேஜர் தான் வருவாங்க. சரி நீங்க சேஃபா எப்படி வந்துட்டேல அப்படின்னு சொல்ல, ஏன் இப்படி கேட்கற அப்படின்ற மாதிரி எக்கினாவும் சொல்ல, அதுக்கு அந்த கண்ணாடிக்காரனும், இல்ல நீ நடந்து வரும்போது ஒரு பாலத்தை கிராஸ் பண்ணி வந்தேல, அங்க யாரோ சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களா, இப்பதான் ஒரு கஸ்டமர் வந்தாரு, அவர் சொல்லிட்டு போனாரு அப்படி சொல்ல, அப்படியா அப்படின்னு பெருசா எக்கினாவும் ரியாக்ட் பண்ணாம உள்ள போறா. அதுக்கு அவனும், இல்ல நான் சும்மா போய் தான் சொன்னேன், சரி சரி நீ சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திடுவா, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அவனும் சொல்ல, இப்போ எக்கினாவும் உள்ள போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வெளியில வரா. அவ வெளியில வந்த அடுத்த செகண்டே அந்த கண்ணாடிக்காரனு எதுவுமே சொல்லாம அங்கிருந்து வேகமா கிளம்பி போறான். இன்னைக்கு உங்களோட கடின உழைப்புக்கு நன்றி அப்படின்ற மாதிரி எக்கினாவும் சொல்ல, ஆனா அதை எதையுமே கண்டுக்காம அவன் பாட்டில கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எக்கினாவும் உள்ள போயிட்டு தன்னோட அட்டெண்டன்ஸை போடுறா. அப்படியே கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு போலீஸ் டிடெக்டிவ். அவர் கூட ஜூனியர் இருக்காரு. ரெண்டு பேரும் இப்ப ஒரு கிரைம் நடந்திருக்கு போல, ஏதோ ஒரு கொலை நடந்திருக்கு போல அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ ஒரு பக்கம் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். வீட்லயுமே ஹீரோட வைஃப் ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படின்னு சண்டை போடவும் அவங்களுக்கு தெரியாம இப்ப அப்படின்னு சிகரெட்டை புடிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஹெல்த்துக்கு நல்லது இல்ல, இந்த சிகரெட் பழக்கத்தை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஜூனியர் சொல்ல, அதே மாதிரி ஹீரோக்கும் ஹீரோட வைஃபுக்கும் ரொம்ப நாளாவே குழந்தை இல்ல போல, அதுக்கான ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதனால அதுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துரும் அப்படி மாதிரி தான் ஜூனியர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படி மாதிரி ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அந்த கிரைம் நடந்த அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம்ல அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, கொஞ்ச நேரத்துல அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இப்ப அவங்க வந்திருக்கிறது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா எல்டி ஸ்டோர். அதாவது எக்கினோ வேலை செய்ய வந்தால அந்த ஸ்டோர் தான். அவ நைட்டு வந்திருப்பா. இப்ப ஒரு ஏர்லி மார்னிங் டைம் இருக்கும். அப்படி எங்க படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஓப்பன் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் உள்ள போக ஃபாரன்சிக் ஆளுங்களும் ஏற்கனவே இங்க வந்து தங்களோட வேலையை பார்த்திருக்காங்க. பாடி ரொம்பவே மோசமான நிலையில இருக்கு, கீழே போய் செக் பண்ணுங்க அப்படின்னு அந்த ஃபாரன்சிக் லேடியும் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் கீழே போய் பார்த்துட்டு இறந்து போன நபருக்காக வேண்டாரு. அதே நேரத்துல அந்த இன்னொரு போலீஸ்காரனும் அங்கே வந்து அந்த பாடி இருக்கிற அந்த நிலைமையை பார்த்து அவருமே வேண்டாரு. அதாவது படத்தோட ஆரம்பத்துல பார்த்த மாதிரியே இந்த பாடியோட கண்ணையுமே தோண்டி எடுத்திருக்காங்க. இது வேற யாரும் இல்ல, இந்த ஸ்டோரோட மேனேஜர் தான். இவங்க ரெண்டு பேரும் அந்த பாடி இருக்கிற அந்த நிலைமையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி வந்த ஃபாரன்சிக் லேடியும் இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு காட்ட, அதாவது ரெண்டு மெமரி கார்டு எரிஞ்ச நிலையில இங்க கிடைச்சிருக்க போல. இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருந்தா கண்டிப்பா கொலை செஞ்சவன் இதை இங்க விட்டுட்டு போயிருக்க மாட்டான் அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்றான். இருந்தாலும் இதுல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா இது எரிஞ்சு போயிருக்கிறதுனால எப்படி ரெக்கவர் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அந்த லேடியும் சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு போலீஸ்காரன் அங்கே வந்து இந்த பாடியை முதல்ல பார்த்தவங்க இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படி சொல்ல, அப்படியே ஹீரோவும் அவனோட ஜூனியரும் வெளியில வந்துகிட்டு இருக்கும்போது அப்ப அந்த ஸ்டோருக்குள்ள இருந்து ஒருத்தனை ஸ்ட்ரெச்சர்ல கூட்டிட்டு போறாங்க. அப்ப அங்கிருந்த இன்னொரு போலீஸ்காரனும், இவன் இந்த ஸ்டோர்ல பார்ட் டைமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் சேஞ்சிங் ரூம்ல மயங்கி கிடந்தா அப்படி சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போறான். உள்ள போன உடனே அந்த பொண்ணு அங்க வர்றா. இவதான் முத பாடியை பார்த்தவ, இவளோட பேர் யுகினோ அப்படி சொல்லி அறிமுகப்படுத்த, அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல ஒரு 4 மணி ஒரு 6 நிமிஷம் இருக்கும். அந்த டைம்ல ஹீரோவும் அந்த பொண்ணு கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறான். அப்ப ஹீரோவும் யுகினோ கிட்ட, நீங்க மோஸ்ட்லி நைட் ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்ற மாதிரி தெரியுது, வாரத்துக்கு எத்தனை ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்க, 6 அப்படின்னு யுகினாவும் சொல்ல, இவ்வளவு தொடர்ந்து ஒர்க் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க, அப்ப யுகினாவும், நான் என்னோட காலேஜ் ஃபீஸ் கட்டணும், அதே மாதிரி என்னோட செலவுகளை பார்க்கணும், வீட்டுக்கும் அனுப்பணும் அப்படி சொல்ல, வீடா எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஒரே ஒரு அம்மா மட்டும் தான் இருக்காங்க அப்படின்னு யுகினாவும் சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோவும், இந்த மாதிரி சம்பவம் நடந்த இடத்துல இருந்தவங்கள நாங்க ஃபுல்லாவே முதல்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம், அதுக்கப்புறமா தான் விசாரிப்போம், ஆனா அந்த பாடியை முதல்ல நீங்க பார்த்ததுனால வேற வழி இல்லாம இப்ப விசாரிக்க வேண்டியதா இருக்கு அப்படி சொல்ல, உடனே யுகினா
யுக்கினாவும் டைமை பாக்குறா. டைமை பார்த்துட்டு பரவாயில்ல அப்படி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் யுக்கினா கிட்ட அந்த பாடி இந்த ஸ்டோரோட மேனேஜரோட தானே, அந்த பாடியை பார்த்தாலே நல்லாவே தெரியுது அவர் யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு. அன்னைக்கு நேற்று யாரையாவது நீங்க வித்தியாசமா பாத்தீங்களா, இல்ல வித்தியாசமா ஏதாவது நடந்துச்சு அப்படின்னு கேட்க உடனே யுக்கினாவும் தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு மெமரி கார்டை எடுத்து வைக்கிறா. மெமரி கார்டா அப்படின்னு ஹீரோவும் கேட்க 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு இது யாரோ அனுப்புனாங்க அப்படின்னு யுக்கினாவும் சொல்ல அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. 4 நாளைக்கு முன்னாடி நைட் ஷிப்ட்ல யுக்கினாவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவ அந்த எக்ஸ்பைரியான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து குப்பை தொட்டில போறதுக்காக எடுத்துட்டு நைட் நேரத்துல குப்பை தொட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது அப்ப அங்க ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு. அந்த ஸ்டோர் ரூம் மட்டும் வினோதமான முறையில பெரிய பூட்டா போட்டு ரொம்பவே பாதுகாப்பா அடைச்சிருக்க மாதிரி இருக்கு. அத ஒரு மாதிரி யுக்கினாவும் பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி அந்த சாப்பாடு பொருட்கள் எல்லாத்தையுமே குப்பை தொட்டில போடலாம் அப்படின்னு போகும்போது பக்கத்துல ஒரு பெரியவர் வினோதமான முறையில இவளையே பார்த்துக்கிட்டே நிக்கிறத பார்த்து இவ பயந்து போயிடுறா. அப்பதான் அந்த பெரியவரும் இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, என் கனவுல நான் எல்லாரையுமே வார்ன் பண்ணேன், நான் ஜட்மெண்ட் டேக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு மட்டும் நீங்க சாப்பாடு கொடுக்கலேட்டா நீங்க இதுல உயிர் பிழைக்கவே முடியாது, சாப்பாடு கொடுத்தா நீங்க உயிர் பிழைக்கலாம் அப்படின்னு சொல்ல யுக்கினாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இதெல்லாம் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு பெரியவரும் அதை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் யுக்கினாவும் மறுபடியும் வந்து ஸ்டோர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டோரோட கதவை யாராவது திறந்து உள்ள வந்தா யாராவது உள்ள வந்திருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்காக அலாரம் அடிக்கிற மாதிரி ஒரு சத்தத்தை வச்சிருக்காங்க. அது அடிக்கவும் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யுக்கினாவும் வெளியில போய் பார்த்தா கதவை மட்டும் தான் திறந்திருக்கு, யாருமே வந்த மாதிரியே தெரியல. அதனால யுக்கினாவும் குழப்பத்தோட கதவை அடைச்சிட்டு மறுபடியும் வந்து பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அதே மாதிரி சத்தம் கேட்க மறுபடியும் போய் பாக்குறா. இந்த தடவை மறுபடியும் கதவு திறந்திருக்கு, ஆனா யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. யுக்கினாவுக்கு பயம் அதிகமாகுது. அதனால அதை அடைச்சிட்டு போய் அலாரத்தை ஆஃப் பண்றா. அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு உள்ள போலாம் அப்படின்னு பார்க்கும்போது டக்குனு ஒருத்தன் கதவை திறந்துட்டு முன்னாடி வந்து நிக்கிறான். யாருன்னு பார்த்தா டெலிவரி பாய். ஒரு பார்சல் உங்களுக்கு டெலிவரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரு தானே யுக்கினோ, இதுல சைன் போடுங்க அப்படி சொல்லி சைன் வாங்கிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் யுக்கினோவும் அந்த பார்சல் ஓபன் பண்ணி பார்த்தா அதுலதான் அந்த SD கார்டு இருக்கு. அதை எடுத்துட்டு போயிட்டு சிஸ்டம்ல ஓபன் பண்ணி பார்த்தா அது ஏதோ கிரைம் சீனோட வீடியோ ஃபுட்டேஜ் மாதிரி இருக்கு. அதை தான் இப்ப ஹீரோவும் பாக்குறான் போல. அதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை லேப்டாப்ல இருந்து எடுத்து இது எப்ப உங்களுக்கு டெலிவரி ஆச்சு அப்படின்னு கேட்க இந்த மெமரி கார்டை நான் எடுத்த உடனே முதல்ல சிஸ்டம்ல போட்டு பார்த்தேன், அப்ப கரெக்டா எனக்கு டைம் ஞாபகம் இருக்கு, ஒரு 4:43 இருக்கும் அப்படின்னு சொல்ல எப்படி இவ்வளவு கரெக்டா நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்ல அது ரொம்பவே வேடா இருந்துச்சுல அதனால டைம் கரெக்டா ஞாபகம் இருக்கு அப்படின்னு யுக்கினாவும் சொல்ல சரி அதை தாண்டி ஏதாவது வினோதமா நடந்துச்சு அப்படின்னு ஹீரோவும் கேட்க அப்பதான் அந்த பொண்ணும் மறுபடியும் ஒரு 3 SD கார்டை மெமரி கார்டை வெளியில எடுத்து வச்சுட்டு இது 3மே அடுத்தடுத்துனா எனக்கு ரிசீவ் ஆச்சு அப்படி சொல்ல அப்படின்னு அவளும் சொல்லிட்டு மறுபடியும் டைமை பாக்குறா. அப்ப ஹீரோவும் டைமை பார்க்கும்போது 4:15 ஆகுது, ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, சரி மீதி இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விசாரிக்கலாம் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே கட் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு போடுறாங்க. யுக்கினாவும் அடுத்த நாள் மறுபடியும் நைட் ஷிஃப்ட்டுக்கு வந்து தன்னோட அட்டெண்டன்ஸை போட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது அவனுக்கு முன்னாடி அந்த கண்ணடிக்காரன் நிக்கிறான். அவன் பார்ட் டைமா ஒர்க் பண்றான்ல, அப்ப அவனும் காலை ஷிஃப்ட் வேலை செஞ்ச அந்த பொண்ணு சொல்லுச்சு நைட்டு திடீர்னு கதவு தானாவே ஓபன் ஆச்சாமே, அந்த பொண்ணு சொன்னதுனால ரிப்பேர் பண்றவனை கூப்பிட்டு நான் செக் பண்ணேன், சென்சார்ல தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல, இப்ப அது சரியாயிடுச்சு, நீ என்னமோ பேய் பிசாசு எல்லாம் பயந்தியாமே, இங்க பாரு அப்படி எதுவுமே இங்க கிடையாது, நீ பயப்படுறத பார்த்தா நைட்டு என்ன உங்களுடைய இங்கே தங்க வச்சிருவ போல அப்படி மாதிரி நக்கலா கேட்க அப்படி ஒன்னும் அவசியம் கிடையாது அப்படின்னு யுக்கினாவும் சொல்ல சரி சரி பாத்துக்க, வெளியில குப்பையில மறுபடியும் அந்த எலி ரொம்பவே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையுமே களைச்சு போடுது, இப்போ என்னன்னு நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிருந்து கிளம்பிடுறான். அவன் சொன்னதுனால இப்ப எலி மருந்து எடுத்துட்டு போயிட்டு இந்த பொண்ணு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப பாருங்க தூரமா ஒரு கார் நின்னுகிட்டு இருக்கு, அந்த காருக்குள்ள ஒரு பொண்ணு உட்கார்ந்துகிட்டு இந்த ஸ்டோரியை உத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அத யுக்கினாவும் பாக்குறா. ரொம்ப நேரம் பார்த்துட்டு டக்குனு கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு யுக்கினாவும் அந்த ஸ்டோர்ல மாப் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி மாப் போட்டுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் யாரோ கதவை திறக்கிற மாதிரி ஒரு அலார சவுண்ட் அடிக்குது. அதனால இவளும் போய் பார்க்கும்போது கதவுக்கு பின்னாடி ஒரு வயசான லேடி ஒருத்தவங்க நிக்கிறாங்க. இவளும் போயிட்டு கதவை திறந்து விட அந்த பாட்டியால நடக்க முடியாது போல, அவங்களும் அந்த நடக்கிறத வச்சுதான் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க ஆனா அந்த பாட்டிமா எந்த ஒரு பதிலும் சொல்லாம நேரா போறாங்க. எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தா ரெஸ்ட் ரூமுக்கு தான் போறாங்க. இவங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்கு தான் வந்திருப்பாங்க அப்படின்னு யுக்கினாவும் நினைச்சுக்கிட்டு மறுபடியும் போயிட்டு தன்னோட மாப் போடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. மாப் போட்டுக்கிட்டே அந்த ரெஸ்ட் ரூம் இருக்கிற அந்த பக்கமா வரும்போது இப்ப ரெஸ்ட் ரூம் திறந்து இருக்கு. உள்ள இருந்த பாட்டிமாவை காணோம். எவ்வளவு போய் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பாட்டிமா இங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பக்கமா நடந்து வரும்போது சைட்ல தான் அவங்க நிக்கிறாங்க. அதுவும் ஒரு மாறி நிக்கிறத பார்த்து இந்த பொண்ணு பயந்தே போயிடுறா. அப்ப அந்த பாட்டிமாவும் என் கென்குன் எங்கே போனா, என் செல்ல கென்குன் எங்கே போனா, இதுக்கு முன்னாடி இந்த இடம் என்னோட பொண்ணோட வீடா இருந்துச்சு, அந்த வீட்டை திருப்பி கொடுங்க அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து பயங்கரமா கத்த அந்த பொண்ணு பயந்து பின் நின்னுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பாட்டிமாவும் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல அங்க இருந்து நடந்து போறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் லைவ் CCTV ஃபுட்டேஜை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி ஏதாவது பையன் ஸ்டோருக்குள்ள மறைஞ்சிருக்கானா அப்படின்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பையன் ஸ்டோருக்கு வெளியில வந்து நிக்கிறான். ஒருவேளை இந்த பையன் தான் அந்த பாட்டிமா சொன்ன அந்த கென்குனா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு இவளும்
இவளும் அங்கிருந்து கிளம்பி என்ட்ரன்ஸ்க்கு போக அப்பதான் லைவ் ஃபுட்டேஜ் வெளியே காட்டுறாங்க. இப்ப அங்க நின்னுகிட்டு இருந்த அந்த பையனை காணோம். இந்த யுக்கினாவும் வெளியில போய் பார்க்கும்போது அந்த பையனை காணோம். அதே நேரத்துல கீழே ஒரு பார்சல் இருக்கு. அந்த பார்சல்ல தான் அந்த மெமரி கார்டு மறுபடியும் ரிசீவ் ஆயிருக்கு போல. அதை இப்போ ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஏதோ பேஸ்மெண்ட்ல ரத்தமா கிடக்குற மாதிரியும் ஒரு 5 இன்ச் ஆணி கீழே ரத்தத்தோட விழுகிற மாதிரி இருக்கு. இதை ஹீரோவும் இப்ப பாக்குறான். அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே யுக்கினாவும் அடுத்த நாள் என்ன நடந்துச்சுன்னு அதை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்ல அதே நேரத்துல டைம் காட்டுறாங்க. இப்ப 4:23 ஆகுது. அப்படி கட் பண்ணி இந்த செகண்ட் நைட் அப்படின்னு போட்டு ஓபன் பண்றாங்க. வழக்கம் போல அடுத்த நாள் நைட் ஷிப்டுக்கு வேலைக்காக அந்த பொண்ணு வந்துட்டு வேலை செய்யற துணியை மாத்தி முடிக்கும் போது கரெக்டா பக்கத்துல இருக்கிற லாக்கர் கதவை திறந்துகிட்டு பேண்ட் பயமுறுத்துறான் அந்த கண்ணாடிக்காரன். அதை பார்த்து இந்த பொண்ணு பயங்கரமா பயந்து போயிடுறா. இங்க என்ன பண்ற அப்படி சொல்ல என்ன பயந்துட்டியா? இதை பார்த்தா பயமுறுத்துற மாதிரி இல்ல, இது ஒரு பிராங்க் மாதிரி இருக்கு. நான் ட்ரெஸ் மத்த பாத்தியா அப்படின்னு கேட்க இல்ல இதுக்குள்ள ஒளிஞ்சிருந்தா அப்படி ஒன்னும் தெரியாது அப்படின்னு அவனும் சொல்றான். அப்பதான் யுக்கினாவும் நேத்து அதுக்கு முந்தின நாளும் எனக்கு யாரோ மெமரி கார்டு அனுப்புனாங்க. அதுல ஏதோ வித்தியாசமான வினோதமான ஒரு வீடியோஸ் இருந்துச்சு. அது நீ தான் அனுப்புனியா அப்படின்னு கேட்க இல்ல அந்த மாதிரியான ஒரு மெமரி கார்டை நான் இதுக்கு உனக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு அவனும் சொல்றான். அது மட்டும் இல்லாம யாராவது உன்னை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு கேட்க சரி அதை விடு, இன்னொரு தடவை போய் பண்ணா நான் போலீஸ்ட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு யுக்கினாவும் சொல்ல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு கால் பண்ணு, நான் உடனே வந்துருவேன் அப்படின்னு யுக்கினா கிட்ட இப்ப அந்த கண்ணாடிக்காரன் சொல்றான். இவனுக்கு யுக்கினாவை பிடிக்கும் போல, அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப யுக்கினாவும் மேல ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஏசியவே பாத்துக்கிட்டு இருக்கா. ஏசி இப்ப சரியா ஓடல போல, அதனால அந்த அர்த்த ராத்திரி வேலையில அதை ரிப்பேர் பண்றதுக்காக ஏசியை ரிப்பேர் பண்றவனுக்கு கால் பண்ணிருக்கா. அவனும் அங்க வரான். வந்தவனு ஏமா இந்த நேரத்துல ஏமா நீ ரிப்பேர் பண்ணணும்னு கூப்பிடுவ? சரி கம்ப்ரஸர் எங்க இருக்கு? வெளியில தானே இருக்கு அப்படின்னு சொல்ல நானே உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு யுக்கினாவும் சொல்ல பரவாயில்லமா, அது சின்ன பிரச்சனையாதான் இருக்கும், நானே போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறம் யுக்கினாவும் பொருட்களை எடுத்து வச்சுட்டு ஸ்டோர் ரூம்ல இருந்து இன்னும் பொருட்களை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூமுக்குள்ள வந்து மறுபடியும் பொருட்களை எடுத்துட்டு திரும்பி போகும்போது அவளோட கதவை ஓபன் பண்ண முடியல. கதவு நல்லா லாக் ஆக்கிச்சு. எப்படியோ திறந்து பாக்குறா, திறக்கவே முடியல. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இருக்கும்ல இன்னொரு கதவு, அதையாச்சும் திறந்துகிட்டு வெளியில போயிட்டு சுத்தி வந்துடலாம்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த பக்கமும் போய் திறந்து பாக்குறா. அந்த கதவு லாக்கா இருக்கு. இவரால திறக்கவே முடியல. அதே நேரத்துல கடைக்குள்ள யாரோ வர்ற மாதிரி அலார சவுண்ட் அடிக்க இவளும் யாராவது வந்திருப்பாங்க உதவி கேட்கலாம் அப்படின்னு டோர் கிட்ட போயிட்டு யாராவது இருக்கீங்களா, இதை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் எப்படி அலாரம் அடிச்சிச்சு அப்படின்னு இவளும் சுத்தி முத்தியும் அது வெளியே பாத்துக்கிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு உருவம் திடீர்னு கிராஸ் ஆக இவளும் பயந்தே போயிடுறா. அதே நேரத்துல அடுத்த கொஞ்ச நேரத்துல பின்னாடி இருந்த அந்த ஏசியை ரிப்பேர் பண்ண அந்த ரிப்பேர்மேன் பயங்கரமா கத்தரமான சத்தம் கேட்க இவளும் அந்த கதவை தட்டிக்கிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி யுக்கினாவும் கதவை தட்டிக்கிட்டு இருக்கும் போது அங்க ஏதோ ஒண்ணு கீழே விழுகிற மாதிரி சத்தம் கேட்க யுக்கினாவும் அங்கே போய் பார்க்கும் போது 3 கேன் கீழே விழுந்து கிடக்கு. அதை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும் போது மூலையில யாரோ உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்க. யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே இவன் அந்த கென்குனா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மெதுவா ஒருவித பயத்தோட அந்த பையனை இவளும் தொட போறா. அதே நேரத்துல அவனும் ஒரு மாதிரி வினோதமா உரிமிக்கிட்டே இருக்கான். டக்குன்னு இவ தொட்ட உடனே டக்குன்னு திரும்பி பாப்பான் பாருங்க. இந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போயிரும். ஆனா அதே நேரத்துல கீழே நிறைய 5 இன்ச் ஆணிகளை கிடக்கும். ஆனா அந்த 5 இன்ச் ஆணிகள் எல்லாமே அப்படியே கொட்டி பரப்பிக்கிட்டே போற மாதிரி இருக்கு. அவளும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அதோட எண்ட்ல இப்படி ஒரு உருவம் நிக்க அதை பார்த்து இவளும் பயந்து அங்கிருந்து பத்திரி அடிச்சுட்டு ஓடி வரும்போது கரெக்டா கதவையும் திறக்கும் போது அதே மாதிரியான ஒரு லேடி அப்படி வெளியில் நிக்கிறாங்க. அந்த லேடியை பார்த்து இந்த பொண்ணு பயந்து கீழே விழுந்துடுறா. அப்ப அந்த லேடியும் நீ உள்ள தனியா வருந்த ஏதோ சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும் போது இங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஏதோ ஒண்ணு ஃபீல் ஆகுது. இந்தா நான் ஒரு மந்திர பொருள் வச்சிருக்கேன், இதை வச்சுக்க, இது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இங்க என்னால இருக்க முடியல, ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஏதோ ஒண்ணு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த லேடியும் கிளம்பிடுறா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மந்திர பொருளையே பார்த்துக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் சிசிடிவில வந்து பின்னாடி ஏசியோட கம்ப்ரஸர் இருக்கும்ல அதை சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்துக்கிட்டு இருக்கா. ரிப்பேர் பண்ண வந்த அந்த ரிப்பேர்மேன் எங்க போனானே தெரியல. அதை குழப்பத்தோட அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் யாரோ கடைக்குள்ள வர மாதிரியான அந்த அலார சத்தம் கேட்க இவளும் சிசிடிவி ஃபுட்டேஜ் ரூமை ஓபன் பண்ணி வெளியில வரும்போது ஒரு பார்சல் எங்க இருக்கு, மறுபடியும் இன்னொரு மெமரி கார்டு ரிசீவ் ஆயிருக்கு போல. அப்படியே கட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஹீரோவையும் அவனுக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கிற அந்த யுக்கினோவும் காட்டுறாங்க. இப்ப அந்த 3வது மெமரி கார்டுல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடியே அங்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். அவனும் ஹீரோவை கூப்பிட ஹீரோவும் வெளியில போறான். வெளியில வந்த ஹீரோ கிட்ட புனகாசி இப்ப முழிச்சிட்டான். அவனுக்கு தலையில அடிபட்டு இருக்கு போல, அவனால எதையுமே ஞாபகம் வச்சு சொல்ல முடியல, ரொம்பவே கன்ஃபியூஸா இருக்கான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னு மறுபடியும் கேட்க அதுக்கு ஹீரோவும் அவ இந்த ஸ்டோர்ல ஏதோ பேய் இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல அந்த பேயால தான் அந்த ஸ்டோரோட மேனேஜர் கொல்லப்பட்டிருக்கானோ அப்படின்னு அதை நம்பாம அந்த அசிஸ்டன்ட் சொல்ல எனக்கு சரியா தெரியல, ஆனா 4 மெமரி கார்டை அவளுக்கு யாரும் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த பாடி இருந்த அந்த இடத்துலயும் 4 மெமரி கார்டு நமக்கு கிடைச்சிச்சே, இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் கேட்க அதுக்கு ஹீரோவும் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, அந்த குற்றவாளி இந்த ஸ்டோரை டார்கெட் பண்ற மாதிரி தெரியுது, நீ முதல்ல போயிட்டு புனகாசியை பாத்துக்க, இங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். அப்படியே கட் பண்ணி 3வது நைட் அப்படின்னு போடுறாங்க.
இன்னைக்கு யுகினோவுக்கு லீவு போல, அதனால தன்னோட அம்மா கிட்ட வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்கா. யுகினோவோட அம்மாவும் நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற, எதுக்கு இத்தனை வேலைக்கு போற, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் தானே அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ இப்ப வேலைக்கு போறதுக்கு நான் தானே காரணம் அப்படின்னு அவங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ண, அம்மா சின்ன வயசுல இருந்து நீங்க தானே என்ன வளர்த்தீங்க, இது என்னோட நேரமா, நான் தான் உங்களை பாத்துக்கணும் அப்படின்னு இவளும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி நைட்டு காட்டுறாங்க. இப்ப சரியா 1:46 ஆகுது. இந்த நேரத்துல யுகினோ தங்கி இருக்கிற அந்த வீட்டோட காலிங் பெல்ல யாரோ அடிக்கிற மாதிரி இருக்கு. அவளுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த நேரத்துல யாரா காலிங் பெல் அடிக்கிறது அப்படின்னு ஒரு வித பயத்தோடய மெதுவா போயிட்டு அந்த லென்ஸ் இருக்கும்ல, அந்த லென்ஸ் வழியா வெளியில பார்க்கும்போது இல்ல யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, ஒரு வித பயத்தோடய சுத்தி முத்தியா அந்த லென்ஸ் வழியா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு உருவம் நிக்கிற மாதிரி இருக்குமோ, டக்குன்னு திரும்ப அங்க யாருமே இல்ல. அதே நேரத்துல லைட் மினுக்குன்னு எரிஞ்சு ஒரு கட்டத்துல ஆஃப் ஆகி போயிடுது. இவள அதை ஆன் பண்ண ட்ரை பண்றா, அவளால ஆஃப் பண்ணவே முடியல. அதே நேரத்துல அங்க இருந்த டேபிள்ல இருந்த காஃபி மக்கம் கீழே விழுந்து உடையுது. இவளுக்கு உசுரே இல்ல. அதுக்கப்புறம் மெதுவா அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப பெட்ரூம்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குமோ, ஒரு வித பயத்தோட மெதுவா பெட்ரூமுக்கு போக கட்டிலுக்கு கீழே இருந்துதான் அந்த சத்தம் கேக்குது. அதனால மெதுவா கீழே குனிஞ்சு பார்க்கும்போது உள்ள ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரியே தெரியுது. அதனால இவளும் போன் லைட்டை வச்சு உள்ள பார்க்கும்போது இப்படி ஒரு உருவம் கட்டிலுக்கு அடியில படுத்திருக்கிறத பார்த்து மிரண்டு போயிடுறா. அதுக்கப்புறம் மறுபடியும் லைட் வச்சு பார்க்கும்போது அங்க அந்த உருவம் இல்ல, அங்க ஒரு பார்சல் இருக்கு. அப்படியே கட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஹீரோவையும் யுகினோவையும் காட்டுறாங்க. இப்படிதான் அந்த 4 SD கார்டும் அந்த மெமரி கார்டும் இவளுக்கு கிடைச்சிருக்கு. சரி மீதி இருக்கிற மெமரி கார்டையும் பாருங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, அதை அப்புறமா பாத்துக்கிறேன், முதல்ல முழு ஸ்டோரியும் கேட்டுக்கிறேன், அடுத்துதான் ரொம்பவே முக்கியமான ஸ்டோரி, அந்த பாடியை நீ பார்த்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படி சொல்ல, அதே நேரத்துல டைமும் 4:35 ஆகுது அப்படிங்கறத காட்டுறாங்க. இப்ப 4th நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு காட்டுறாங்க. வழக்கம் போல நைட் ஷிப்டுக்கு வந்த யுகினோவும் கடையில இப்ப யாருமே இல்ல அப்படிங்கறத பாக்குறா. அதனால அந்த புனகாசி அந்த கண்ணாடிக்காரன் வழக்கமா ஒளிஞ்சிருக்க அந்த இடத்துல ட்ரெஸ் மாத்திர அந்த ரூம்ல தான் ஒளிஞ்சிருப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, புனகாசி நீ உள்ளதானே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த கஃபோட ஓபன் பண்ணி பாக்குறா. உள்ள அவன் இல்ல. அதுக்கப்புறம் வெளியில வந்து தேடி பாக்குறா, அவன் அங்க இருக்கிற மாதிரி தெரியல. இவன் எங்க போனா, ஒருவேளை வேலைக்கு வரலையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வழக்கம் போல அட்டெண்டன்ஸ போட்டுட்டு இப்ப சிசிடிவியை வாட்ச் பண்ற அந்த ரூம்ல இருக்கா. அதே நேரத்துல அந்த ஸ்டோர்ல இருக்கிற எல்லா லைட்டும் அணைஞ்சு ஒரு கட்டத்துல ஆஃப் ஆகி போயிடுது. இவ்வளவு வெளியில் வரும்போது கரெக்டா லைட் ஆஃப் ஆக அங்க அவளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னு பார்த்தா, நிறைய பொருட்கள் இருந்த அந்த இடம் ஃபுல்லாவே இப்ப ஒரே டிஸ்பிளேவா இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல இங்க என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி தரப்புலாவே ஆணிகளை சதுரி கிடக்க என்ன நடக்குதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதனால பதறி போயிட்டு வேகமா வெளியில போலாம் அப்படின்னு வெளியில போற கதவை போய் ஓபன் பண்ண பாக்குறா. அவளால ஓபன் பண்ணவே முடியல. ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டோர் ரூமுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற அந்த ரூமோட கதவை போய் ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த கதவும் லாக் ஆயிருக்கு. அவளால ஓபன் பண்ணவே முடியல. அதே நேரத்துல அவளுக்கு பின்னாடி ஆணி சத்தம் கேட்க திரும்பி பார்த்தா அந்த பேய் அங்கதான் நின்னுகிட்டு இருக்கு. அந்த பேயும் மெதுவா கிட்ட வந்துகிட்டு இருக்க. இவளும் கதவை திறக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த பொண்ணு பயத்துல கத்திட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த பேய் எங்க காணோம். ஆனா மறுபடியும் அந்த டோர்ல இருக்க அந்த கண்ணாடி வெளியா பார்க்கும்போது அந்த பக்கமா அந்த பேய் இருக்கு. அதை பார்த்துட்டு இவளும் பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கிருந்து அவ தப்பிக்கலாம் பார்க்கும்போது பின்னாடி அந்த பேய் துரத்திக்கிட்டே வருது. ஒரு கட்டத்துல அந்த பேயும் மறைஞ்சு போக அப்பதான் தன்னோட பாக்கெட்ல அந்த மந்திர பொருள் இருக்கத பாக்குறா. அதை வெளியில எடுத்து பார்க்கும்போது அது அப்படியே எரிஞ்சு போயிடுது. அப்பதான் அங்க இருக்கிற ஒரே ஒரு டிஸ்பிளே மட்டும் ஆன் ஆகுது. அதுல அந்த கென்கின் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பையன் பேஸ்மெண்ட்டுக்குள்ள போற மாதிரியான ஒரு வீடியோ ஒன்னு பிளே ஆகிட்டு இருக்கு. அது திரும்ப பிளே ஆக அதை அந்த பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் வெளியில போற அந்த கதவு தானாவே ஓபன் ஆகுது. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணும் அப்ப என்ன பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போக சொல்ற அப்படி மாதிரி இவளும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு லைட் எடுத்துக்கிட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போறா. கீழே போயிட்டு லைட் அடிச்சு சுத்தி முத்தியும் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா தான் தரையில பாக்குறா அந்த ஸ்டோரோட மேனேஜர் கொடூரமான முறையில கண்ணெல்லாம் தோண்டப்பட்டு கொடூரமா இறந்து கிடக்கிறத பத்தி இவளும் அதிர்ச்சியாகி கத்துறா. அதுக்கப்புறம் கிட்ட போய் பார்க்கும்போதுதான் அது ஸ்டோர் மேனேஜர் அப்படின்னு தெரிய வர அடுத்த செகண்டே டக்குன்னு உள்ள வந்து அந்த டோர் லாக் ஆன மாதிரி தெரியுது. அதனால பயந்துகிட்டு அங்கிருந்து வெளியில போலாம் அப்படின்னு பார்க்கும்போது இறந்து கிடந்த அந்த மேனேஜர் எந்திரிச்சு அவ கைய பிடிச்ச மாதிரி இருக்கு. அந்த மேனேஜரோட உடம்பும் அப்படி கிட்ட வர இவளும் பயத்துல பயங்கரமா கத்துறா. அப்படியே கட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற அந்த இடத்த காட்டுறாங்க. இப்ப அந்த பொண்ணும் நான் அப்படியே மயங்கிட்டேன், மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறமா தான் போலீஸ்க்கு கால் பண்ணி அப்படின்னு சொல்ல அதை ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு அந்த பொண்ணு மறுபடியும் டைமை பாக்குறா. இப்ப டைம் கரெக்டா 4:40 ஆகுது. இவ அடிக்கடி வாட்ச பாக்குறத ஹீரோவும் நோட் பண்றான். இங்க டைம் ஆகுது அப்படிங்கறத பத்தியே கவலைப்படுற மாதிரி இருக்கு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்க இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, சரி இன்னைக்கு இந்த விசாரணை இதோட போதும், இந்த எவிடன்ஸை நாங்க தரவை செக் பண்றோம், அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறோம், நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த பொண்ணும் ப்ளீஸ் எனக்காக மீதி இருக்கிற அந்த 2 மெமரி கார்டுலயும் என்ன இருக்கு என்ன வீடியோ இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு அவளும் திரும்ப சொல்லவும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி பாப்போமே அப்படின்னு ஹீரோவும் யோசிக்கிறான். அதே நேரத்துல அந்த பொண்ணு டைமையே பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப டைம் கரெக்டா 4:40 கிட்ட ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து டைமே
வீடியோவையும் காட்டுறாங்க. அதே நேரத்துல இவனும் வீடியோவை ப்ளே பண்ணி பாக்குறான். மூணாவது வீடியோல என்ன இருக்குன்னா, ஒருத்தன் படத்தோட ஆரம்பத்துல தன் பையனையும் தன்னோட பொண்டாட்டியும் கொடூரமா கொலை பண்ணிருப்பான்ல, அந்த ஃபுட்டேஜ் தான் இந்த வீடியோல இருக்கு. அத ஹீரோவும் பார்த்துட்டு மறுபடியும் அடுத்த மெமரி கார்டு எடுத்து அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா, அதுல ஹீரோன் தன்னோட அம்மாவோட லீவ் அன்னைக்கு வீட்டுல உட்காந்துக்கிட்டு வீடியோ கால்ல பேசிருப்பாள்ல, அத தூரத்துல இருந்து யாரோ வீடியோ ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருக்கு. இவன் அதை சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல அந்த யுக்கினோ பொண்ணு மட்டும் டைமை பாத்துக்கிட்டே இருக்கா. இப்ப கரெக்டா டைம் 4:44 ஆக போகுது. நொடிமுள் கரெக்டா 12 கிராஸ் பண்ண அடுத்த செகண்ட் அந்த பொண்ணு நிம்மதி பெருமூச்சு விடுறா. இவ ஏன் அடிக்கடி இந்த டைமை பாக்குறா அப்படிங்கிறது இப்ப நமக்கு வேணா புரியாம இருக்கலாம். ஆனா படம் போக போக தான் ஹீரோவுக்கு அது எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு லாஸ்ட் வீடியோல இருக்கிறது என்னோட வீடு, யாரோ என்ன தூரத்துல இருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படி சொல்ல, இத நாங்க விசாரிக்கிறோம், அதே மாதிரி உங்களுக்கு பாதுகாப்புக்கு நாங்க ஆளும் போடுறோம் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே வெளியில வராங்க. கரெக்டா வெளியில வரும்போது யுக்கினோட அம்மாவும் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இங்க வந்துட்டாங்க போல. தன்னோட அம்மாவை பார்த்த உடனே வேகமா போயிட்டு அவங்கள கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தாமா எனக்கு ரிலீவே ஆகுது அப்படின்னு அவளும் அழுதுகிட்டு இருக்க. அதை பார்த்து ஹீரோவும் சந்தோஷப்படுறான். ஆனா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம அப்படியே கட் பண்ணி மறுபடியும் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு போட்டு ஓபன் பண்றாங்க. ஹீரோவும் முகத்தை கழுவிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோட அசிஸ்டன்ட் அங்கே வந்து அந்த மெமரி கார்டுல இருக்க அந்த வீடியோவை செக் பண்ண ரிசல்ட் வந்துடுச்சு அப்படி சொல்ல, அதுல என்ன இருக்கு அதோட ரிப்போர்ட்டை படி அப்படி சொல்ல, இது பேயோ பிசஸோ அந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லுச்சுல, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இந்த வீடியோவே ஒரு எடிட்டட் வீடியோ தான், அதுவும் நிறைய ஓவர்லாப்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரிஜினல் வீடியோவா இருக்க வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு மூவி இல்லாட்ட ஒரு வீடியோவோட ஒரு துண்டு மாதிரி தான் தெரியுது. இன்கேஸ் இது ஒரிஜினல் வீடியோவா இருந்தா சீரியல் மாதிரி இருக்கு, நிறைய பாசிபிலிட்டி இதுல இருக்கு அப்படின்னு அவனு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட உங்களை பார்க்க உங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க அப்படி சொல்ல, எனக்கு வேற ஏதாவது ட்ரெஸ் எடுத்துருவா மாத்திக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு என்னோட ஒய்ஃபை பார்க்க போறான். அங்க அவனோட ஒய்ஃபும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோவுக்கும் ஹீரோவோட ஒய்ஃபுக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல போல. இப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் ஹீரோவோட ஒய்ஃப் செக் பண்ணிருக்காங்க. இப்ப கன்சீவ் இருக்காங்க போல. அதை வந்து சந்தோஷமா ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்படி கட் பண்ணி இப்ப ஹீரோ மொட்டை மாடியில உட்காந்துக்கிட்டு இருக்கான். அந்த குற்றவாளி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே புரட்டி புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் ஹீரோவும் அடிக்கடி ஸ்மோக் பண்ணுவான்ல, அதே மாதிரி டென்ஷனா இருக்கவும் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாடிக்கு வர்ற அந்த கதவு இப்ப க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா அது திறக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேக்குது. மறுபடியும் அது க்ளோஸ் ஆகுது. ஆனா அதை பெருசா ஹீரோவும் கவனிக்கல. அதே மாதிரி மறுபடியும் ஓபன் ஆகுது. அப்பதான் ஹீரோவும் கவனிக்கிறான். அது மறுபடியும் டக்குனு க்ளோஸ் ஆக ஹீரோவும் கிட்ட போயிட்டு கதவு திறந்து யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாக்குறான். யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் அந்த பார்சலை டெலிவரி பண்ண அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பார்சலை டெலிவரி பண்ண அந்த ஆளுகிட்ட விசாரிக்க, அவனும் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் கார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட அசிஸ்டன்ட்டும் அந்த மிஸ்டீரியஸ் பார்சல் எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியல, ஒருவேளை அந்த பொண்ணு சொல்ற மாதிரி இது எல்லாமே பேயோட வேலையா இருக்குமோ அப்படின்னு நக்கலா மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது காரோட கண்ணடியை யார தட்டுற மாதிரி இருக்கு. வந்து நிக்கிறது எக்கினோ பார்த்த அதே பெரியவர் தான். எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க, அப்பதான் உங்களால உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்ல, ஹீரோவும் காரை விட்டு கீழே இறங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல இப்ப அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு எக்கினோவோட ஸ்டோருக்கு ஒரு வயசான பாட்டி வந்தாங்கல்ல, அதே மாதிரி ஒரு பாட்டி அங்க வர்றாங்க. அதே நேரத்துல உள்ள ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அந்த குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு ஹீரோவும் தன்னோட கொலிக் கூட உட்கார்ந்து எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது. அதாவது இவங்களோட அடுத்த விட்னஸ் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு கால் வர, நான் போய் பார்த்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் அங்கிருந்து போயிடுறாங்க. அதே நேரத்துல ஹீரோவும் காபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காபி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் உட்கார போகும்போது திடீர்னு டேபிளுக்கு அடியில ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து இருக்கான். அவன் அந்த கென்குன் தான். அவனை பார்த்து இங்கடா பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேட்கும் போது அவன் ஒரு மாதிரி வினோதமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. டக்குன்னு கதவை திறந்துகிட்டு அந்த பாட்டி உள்ள வராங்க. லேடி போலீஸும் அந்த பாட்டியை உள்ள போக விடாம பிடிச்சு இழுத்து பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியல. என் கென்குன் எங்க இருக்கான், அவன் சத்தம் இங்கதான் கேட்டுச்சு, என் செல்ல கென்குன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அவங்கள பார்த்துட்டு கீழே பார்த்தா அந்த பையனை இங்க காணோம். அதுக்கப்புறம் அந்த பாட்டியை ஹீரோவும் சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா அந்த பாட்டியும் டாக்டர் தான் இப்படி பண்ண சொன்னாங்க அப்படின்னு வினோதமா வித்தியாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் ஆகுது. அடுத்த சீன்ல இப்ப ஹீரோவும் ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பழைய ஃபைல் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த வீடியோல ஒரு கொலை நடந்திருக்கும்ல, ஒருத்தன் தன்னோட ஒய்ஃபையும் தன்னோட பையனையும் கொண்டிருப்பான்ல, அதோட ஃபைல தான் இப்ப ஹீரோவும் படிச்சுக்கிட்டு இருக்கான். 2009 மாசம் செப்டம்பர் 14 அந்த கொலை நடந்திருக்கு. அந்த கொலையை பண்ணவே இன்னமும் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான் போல. அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்துல அவன் தன்னோட பையனை கத்தியால குத்தி கொன்னுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த தன்னோட ஒய்ஃபையும் 5 இன்ச் ஆணியால கொடூரமா குத்தி கொன்னு இருக்கான். இது எல்லாமே இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. இது அங்க இருந்த வீடியோ கேமரால ரெக்கார்டும் ஆயிருக்கு. அப்படி ரெக்கார்ட் செய்யப்பட்ட அந்த வீடியோ 4 மெமரி கார்டுல சேவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு போட ஹீரோவும் அந்த மெமரி கார்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட போட்டோ எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப கடைசி அந்த பையனோட போட்டோவை பார்த்த உடனே ஹீரோ அதிர்ச்சி ஆயிடுறான். ஏன்னா இந்த பையனை தான் டேபிளுக்கு அடியில ஹீரோவும் பார்த்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பிளே பண்ணி பார்க்கறான். இப்ப ஹீரோவும் மாடியில உட்காந்துக்கிட்டு அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி எக்கினோ காட்டின அந்த மெமரி கார்டுல இருந்த மாதிரியே
மாதிரியே 3 வீடியோவிலையும் அதே வீடியோ தான் இருக்கு. 4வது இருக்கிற வீடியோவை இப்ப ஹீரோ ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவன் மாடியில உட்கார்ந்துகிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா. அந்த மாடிக்கு வர்ற அந்த கதவு வழியா யாரோ அவனை பாக்குற மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோ அதிர்ச்சியாகி பார்க்க இப்ப அந்த கதவு திறந்திருக்கு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இவன் பண்றது எல்லாமே லைவா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால ஹீரோவும் பயத்தோட அந்த லேப்டாப்பை வச்சுட்டு மெதுமெதுவா அந்த கதவு கிட்ட வந்துகிட்டு இருக்கான். இப்ப கதவு மூடி இருக்கு. கதவு திறந்து பார்த்தா அங்க இப்ப எதுவுமே இல்ல. அதுக்கப்புறமா தான் ஹீரோவுக்கு நிம்மதியாகுது. அந்த கதவை கரெக்டா மூடும்போது கரெக்டா ஹீரோட அசிஸ்டன்ட் அங்க வர அவனை பார்த்து ஹீரோ பயந்து போயிடுறான். அப்படியே கட் பண்ணி இப்ப நைட்டு ஹீரோவும் தோட ஆபீஸ் ரூம்ல உட்கார்ந்துகிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப திடீர்னு அந்த ரூமோட கதவு தானா ஓபன் ஆகுற மாதிரி சத்தம் கேட்க ஹீரோ எந்திரிச்சு போய் யாரை ஓபன் பண்ணது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த லேடி உருவம் இருக்குல்ல, அந்த பேய் உருவம், அந்த உருவம் மெதுமெதுவா எட்டி பாக்குது. அதை பார்த்து ஹீரோக்கு உயிரே இல்ல. அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது சைடுல அந்த பேய் நிக்க மிரண்டு போயிடுறான். அப்படி டக்குன்னு தூக்கத்துல இருந்து முழிக்கிறான் ஹீரோ. அடுத்து அப்படி 4வது நாள் அப்படின்னு போடுறாங்க. இப்ப ஹீரோ அந்த ஸ்டோருக்கு வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க யுக்கினோ மட்டும்தான் பயந்து கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா பேய் எதுவுமே அதுல ரெக்கார்ட் ஆகல. அதை ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆணி மாதிரி ஏதோ ஒண்ணு கீழே விழுகிற மாதிரியான சத்தம் கேட்க ஹீரோ அங்கே போய் பார்க்கும்போது ஒரு 5 ஆணி ஒண்ணு கீழே விழுந்து கிடக்கு. மறுபடியும் ஸ்டோர் ரூமுக்குள்ள மறுபடியும் சத்தம் கேட்கவும் ஹீரோவும் ஸ்டோர் ரூமுக்குள்ள உள்ள போய் பார்க்கும்போது நிறைய டின் கேன் இருக்குல்ல, அது எல்லாமே கீழே விழுந்து கிடக்கு. அதை ஹீரோவும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கஃபோர்ட் குள்ள இருந்து சத்தம் கேட்கவும் ஹீரோவும் கஃபோர்ட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு உள்ள அந்த பையன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்து பயந்து கீழே விழுந்த ஹீரோவும் கென்டோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க எல்லா இடத்துலயுமே ஆணிகளை கிடக்குங்க. யுக்கினோ சொன்ன மாதிரியே அந்த பக்கமா அந்த பேய் இருக்குமா அப்படின்ற மாதிரி அவனு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஏதோ தான் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கவும் டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த பேயும் இவனை பார்த்தபடியே இருக்க இவனை பயந்து அலறடிச்சுக்கிட்டு எப்படியே வெளியில ஓடி வந்துடுறான். மறுபடியும் உள்ள எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடுப்பாகி அங்கிருந்து கிளம்பல அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி யுக்கினோவுக்கு ஒரு மந்திர பொருள் ஒண்ணு கொடுத்தால ஒரு லேடி, அதே லேடி இப்பவும் வந்து நிக்கிறா. அந்த லேடி யுக்கினோக்கு கொடுத்த மாதிரியே ஒரு மந்திர பொருளை இவங்கிட்ட கொடுத்து இது உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல கொலை நடந்திருக்கு, உங்களை யார் உள்ள விட்டது, இப்பெல்லாம் உள்ள வரக்கூடாது, இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்னு ஹீரோவும் கத்தி விடவும் அந்த லேடி அங்கிருந்து கிளம்பிடுறான். இது எல்லாமே யுக்கினோக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி அச்சு பிசுறாம நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஹீரோவும் கார்ல வந்துகிட்டு ரொம்பவே பதட்டமா நடுக்கத்தோட இதைத்தான் யுக்கினோ பாத்துருப்பாளோ அப்படின்னு பயத்தோட வந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறத்தோட அசிஸ்டன்ட் சொல்லி யுக்கினோ இப்ப எங்க இருக்கா அப்படின்னு தேடும்போது அவ தங்கி இருக்கிற இடத்துல அவ இல்ல, அவ விசாரணைக்கு அப்புறம் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்ல ஏதோ என்கிட்ட நீங்க ரிப்போர்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு ஹீரோவும் கோவப்படுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர யுக்கினோவை கண்காணிக்காம விட்டது ஏன் தப்பு தான் அப்படின்னு அசிஸ்டன்டும் அதுக்கு மன்னிப்பு கேட்க நான் விசாரிச்சு வர அவ அம்மாவை பார்க்க ஊருக்கு கிளம்பிட்டா போல, அவ சொன்னதை நீங்க விசாரிச்சீங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு ஹீரோவும் அவ சொன்ன எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்ல அவ என்ன பேய் கதையில சொன்னா அது எப்படி உண்மையாகும் அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க அதை என் கண்ணால பார்த்து அப்படின்னு பயங்கரமா கத்துறான் ஹீரோ. ஆனா அத அசிஸ்டன்ட் நம்ப மாட்டான். அப்படி கட் பண்ணி அடுத்த சீன்ல இப்ப அசிஸ்டன்டும் ஹீரோ கிட்ட அந்த ஸ்டோர்ல டெம்பரரியா ஒர்க் பண்ற அந்த பையனுக்கு கான்சியஸ் வந்துருச்சு அப்படி சொல்ல இவங்க 2 பேரும் நேரா அங்க போறாங்க. அங்க போயிட்டு அந்த கண்ணாடிக்காரங்க கிட்ட இப்ப ஹீரோவும் அங்க என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லு, ஏதாவது ஸ்ட்ரேஞ்சா வித்தியாசமா நடந்துச்சு அப்படின்னு கேட்க அப்பதான் அவனும் ஞாபகப்படுத்தி பாக்குறான். அதாவது அந்த மேனேஜரோட பாடியை கண்டுபிடிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அந்த ஏரியாவுல ஒரு கார்ல ஒரு பொண்ணு தொடர்ந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்படி சொல்லும்போது அந்த சீனை காட்டுறாங்க. இவன் அந்த காரு கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட நீங்க தான் இந்த ஏரியா மேனேஜர்ல இங்க வேலை நல்லா நடக்குதா அப்படின்னு பார்க்கத்தானே வந்தீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த லேடியும் ஆமான்னு சொல்றாங்க. நானும் தொடர்ந்து ஹெட் ஆபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மேனேஜரை கான்டாக்ட் பண்ணவே முடியலையே, என்னாச்சு உங்களை கான்டாக்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்க இல்ல மீட்டிங் அப்ப மட்டும் தான் நாங்க பார்த்துப்போம், ரொம்ப ரேரா தான் மீட் பண்ணிப்போம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல அப்பதான் அந்த லேடியும் இவங்கிட்ட இங்க ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சா, ஏதாவது பேட் ஸ்மெல் வந்துச்சா அப்படின்னு கேட்க அப்படி ஒண்ணும் வரலையே அப்படின்னு இவனும் சொல்லியிருக்கான். இதை கேட்ட அந்த அசிஸ்டன்டும் பேட் ஸ்மெல் பத்தி கேட்டாங்களா அப்படின்னு சந்தேகப்படுறான். அதே நேரத்துல கண்ணாடிக்காரனும் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு, அதே நேரத்துல மேனேஜர் கூட இல்லீகல் அஃபேர்ல இருந்தாங்க போல, அடிக்கடி பேஸ்மெண்ட்டுக்கு அவங்க போறதை நான் பாத்திருக்கேன் அப்படி சொல்ல அசிஸ்டன்ட் முடிவே பண்ணிடுறான் இந்த கொலை ஒரு அஃபேர்னால தான் நடந்திருக்கு அப்படின்னு. ஆனா ஹீரோவோ நமக்கு அது முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிக்காரன் கிட்ட அதை தவிர்த்து வேற ஏதாவது வித்தியாசமா வினோதமா நீ பாத்தியா அப்படின்னு கேட்க அப்பதான் அவனும் யுக்கினோவை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது இவன் அந்த ஏசி மெக்கானிக்க யுக்கினோ கூப்பிட்டு இருப்பாள்ல, ஏசியை சரி பண்ண வந்தவனை தான் இவன் அவளை ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்றவன் அப்படின்னு நினைச்சு அவன் ஏசியை சரி பண்றதுக்கு பின்னாடி போகும்போது அவனை மண்டையிலே அடிச்சிருக்கான். இதை பத்தி அவனும் சொல்லும் போது ஆனா ஹீரோவும் இது இல்ல இதை தவிர்த்து வேற ஏதாவது அமானுஷ்யமா ஏதாவது பாத்தி அப்படின்னு மாதிரி சொல்ல அவன் இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது யுக்கினோ ஒரு இடத்துல மயங்கி கிடக்கிற மாதிரி இருக்க அவளை போய் இவன் எழுப்பிக்கிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்த அந்த பெரியவர் ஒரு சுத்தியலால அவன் தலையில அடிச்சிருக்காரு, அதனாலதான் இவன் மயங்கி இருந்திருக்கான். இந்த விஷயத்தையுமே சொல்றான். அப்ப அசிஸ்டன்டும் அந்த ஆளை பத்தி இதுக்கு முன்னாடி நீ சொன்னது கிடையாது, அவரை பத்தி தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்ல அவர் ஒரு அனாதை, இந்த ஸ்டோர் பக்கமா தான் எப்பவும் சுத்திக்கிட்டே திரிவாரு
போயிருவாரு அப்படின்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ நினைச்ச மாதிரி அவன் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு. அப்பதான் அந்த கண்ணாடிக்காரனும் யுகினோவை ஃபாலோ பண்றவனை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கேமராவை நான் அந்த ஸ்டோருக்கு பின்னாடி மறைச்சு வச்சிருந்தேன், அது இப்ப அவளோட லாக்கர் ரூம்ல தான் இருக்கு அப்படி சொல்ல வேகமா ஹீரோவும் கார் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அதாவது கார்ல ஹீரோவும் வந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஒரு சில விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். அதாவது அந்த எஸ்டி கார்டை பார்த்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு சாபம் பிடிக்குது அப்படின்னும், அதனாலதான் அதை பார்த்தவங்க எல்லாம் இறந்து போயிருக்காங்க. ஆனா யுகினோ மட்டும் எப்படி உயிர் பிழைச்சா அப்படின்னு ஹீரோ யோசிக்கும் போது அந்த சாபத்தை அவ தனக்கு தான் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கா அப்படிங்கிற விஷயமே ஹீரோக்கு புரிய வருது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இடத்துக்கு வந்துடுறான். இடத்துக்கு வந்து ஸ்டோருக்குள்ள வந்த உடனே கதவும் க்ளோஸ் ஆயிடுது. ஹீரோவும் மறுபடியும் கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்ண கதவு ஓபன் ஆக மாட்டுது. அடுத்த செகண்ட் ஸ்டோர்ல இருக்கிற கரண்ட் எல்லாமே ஆஃப் ஆக கீழே எல்லாமே ஆணிகளை கிடக்கு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இடம் ஃபுல்லாவே சிஸ்டமா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிராஸ் பண்ணி ஸ்டோர் ரூமுக்கு போலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கிற டிஸ்பிளே எல்லாமே ஆன் ஆகுது. அதை பார்த்து ஹீரோ இன்னும் பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் போயிட்டு ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு ஓபன் பண்ண அப்படின்னு கதவை திறக்க ட்ரை பண்ண அவனால கதவை திறக்கவே முடியல. அப்ப ஆணியோட சத்தம் கேட்க திரும்பி பார்த்தா அந்த பேய் யுகினோவை பயமுறுத்தின மாதிரி தூரத்துல நின்னுகிட்டு மெதுவா கிட்ட வந்துகிட்டு இருக்கு. ஹீரோவோ பயந்து நடுங்கிட்டு இருக்கான். கதவை திறக்க வேற முடியல. அப்புறம் டக்குனு திரும்பி பார்க்கும்போது அந்த பேயை காணோம். அதுக்கப்புறம் கண்ணாடி வழியா உள்ள பாத்துக்கிட்டு இருக்கான். உள்ளேயும் காணோம். சைட்ல திரும்பி பார்க்கும்போது சைட்ல நின்று டக்குனு பயமுறுத்த ஹீரோ பயந்துகிட்டு எப்படி ஸ்டோர் ரூமுக்குள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் எட்டி பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து ஹீரோவும் அந்த வீடியோ கேமராவை கண்டுபிடிச்சு அதுல இருக்கிற வீடியோவை பிளே பண்ணி பார்க்கும்போது அந்த பெரியவரும் யுகினோவும் சேர்ந்து மயங்கி கிடந்த அந்த கண்ணாடிக்காரனை ஒரு கஃபர்ட்குள்ள வச்சு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பெரியவரும் யுகினோ கிட்ட நீ அந்த மெமரி கார்டுல இருக்கிற வீடியோவை பத்தி எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு கேட்க இன்னையோட 4 நாள் கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்ல சரி கரெக்டா எந்த டைம்ல பார்த்து அப்படி சொல்ல ஒரு அதிகாலை 5 மணி இருக்கும் இல்ல அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டே அப்படின்னு சொல்ல இப்ப டைம் கரெக்டா 1:30 தான் ஆகுது, இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு, நேரம் ரொம்பவே குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெமரி கார்டுல எங்க இருக்கு அப்படின்னு கேட்க அவளும் எடுக்கிறா. இதுல எல்லா வீடியோவும் நீ பாத்துட்டியா அப்படின்னு கேட்க 4வது வீடியோ மட்டும் நான் பார்க்கல அப்படி சொல்ல அதை உடனே எடுத்து பாரு அப்படி சொல்லிட்டு அவரும் வெளியில போயிட்டு இன்னொரு மெமரி கார்டை எடுத்துட்டு வந்து அந்த வீடியோ எல்லாத்தையுமே இதுலயும் காப்பி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணும் அவர் சொல்றத அப்படியே செய்யறா. காப்பி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் அவரும் சொல்றாரு இந்த இடத்துல ஒரு பொண்ணோட சாபம் இருக்கு, அந்த பொண்ணோட பையனை கொன்னதுனால அந்த பொண்ணு சாபம் விட்டுட்டா, இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு அந்த சாபம் பிடிச்ச அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்கா சென்ட் ஆகும். அந்த வீடியோவை இன்னொரு 4 மெமரி கார்டுல சேவ் பண்ணி அதை 4 நாளைக்குள்ள இன்னொருத்தவங்கிட்ட நீ காட்டி ஆகணும், அப்பதான் அந்த சாபத்துல இருந்து நீ தப்பிக்க முடியும், இல்லட்டா நீ கொல்லப்படுவா அப்படின்னு சொல்ல எனக்கு பிடிச்ச சாபத்தை இன்னொருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொருத்தரை நான் எப்படி கொல்றது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஆக்சுவலா இந்த இடத்துல அந்த சாபத்தால நீ சாக மாட்ட, உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் செத்து போவாங்க அப்படின்னு அந்த பெரியவரும் சொல்றாரு. ஆனா இத பண்றதுக்கு அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்ல. இது எல்லாத்தையுமே ஹீரோவும் வீடியோல பார்த்து பதறிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த பெரியவரும் அந்த மெமரி கார்டை எடுத்து நீ ரொம்ப யோசிக்காத, டைம் இல்ல, நீ இதை பண்ண புரியா இல்ல உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களை இழக்க புரியா அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. இந்த நேரத்துல நான் போய் யாருகிட்ட இதை போய் காட்டுறது அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க கீழே ஒரு பணம் இருக்குல்ல, அப்ப உடனே போலீஸ்க்கு கால் பண்ணு, அவங்க உன்னை விசாரிப்பாங்கல்ல, அப்ப நீ காப்பி பண்ண அந்த மெமரி கார்டை எடுத்துட்டு போயிட்டு அதுல இருக்க வீடியோவை அவங்கள பார்க்கவை, அந்த சாபம் டிரான்ஸ்பர் ஆயிரும் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. இந்த வீடியோல பார்த்த ஹீரோவும் பயங்கரமா கத்துறான். உடனே நான் மெமரி கார்டை எந்த டைம்ல பார்த்தேன் அப்படின்னு பார்க்கும்போது டைம் கிட்ட நெருங்கிருச்சு, 4 கால் ஆகுது. அதே நேரத்துல கதவும் ஓபன் ஆக இப்ப ஹீரோவும் ரொம்பவே பிடிச்சவங்க இழந்துருவோம் அப்படின்னா தன்னோட மனைவியோட யோசனை டக்குன்னு ஹீரோவுக்கு வரவும் வேகமா கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க அவனோட ஒய்ஃப் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களை எழுப்பி பார்த்தா அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. உடனே ஹீரோவும் சந்தோஷத்துல அவங்களை கட்டி பிடிக்க அப்பதான் ஹீரோட ஒய்ஃபும் ரொம்ப கட்டி பிடிக்காத நம்ம குழந்தை கழுத்த போது அப்படி சொல்லும் போது அப்பதான் ஹீரோவுக்கு ரியலைஸ் ஆகுது இப்ப அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஆளு தன்னோட ஒய்ஃபோட வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கிற அந்த குழந்தை தான் அப்படின்னு. ஹீரோவுக்கு அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல தன்னோட குழந்தைய இழக்க போறான் அப்படின்னு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கான். ஏன்னா பல வருஷம் கழிச்சு இப்பதான் ஹீரோவுக்கும் ஹீரோனுக்கும் குழந்தை ஃபார்ம் ஆயிருக்கும், அதனாலதான் இவ்வளவு அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஒரு 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப யுகினோவும் திரும்ப அந்த ஊருக்கு வந்துட்டா போல. அப்ப அந்த ஸ்டோர் கிட்ட வந்து பார்க்கும்போது அந்த ஸ்டோரையே இப்ப டெமாலிஷ் பண்ணி அந்த லேண்ட் மட்டும் தான் இப்ப இருக்கு, அந்த லேண்ட் விற்பனைக்கு அப்படின்னு போட்டிருக்கும் போல ஒரு போர்டுல. அத அவளும் பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆணி கீழே விழுகிற மாதிரியான சத்தம் கேட்க அந்த ஆணியை இவ்வளவு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அந்த ஸ்டோருக்கு கீழே பேஸ்மெண்ட்ல அந்த மேனேஜரும் அந்த ஏரியா மேனேஜர் பொண்ணும் ஒன்னா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்துல அவனுக்கு ரிசீவ் ஆன 4 மெமரி கார்டையுமே பெருசா கண்டுக்காம அவன் எரிச்சிருக்கான். அப்ப திடீர்னு ஒரு பேய் வந்து அவனை கொடூரமா கொன்ன மாதிரி இவளுக்கு விஷுவலா தெரிய இவ்வளவு அந்த ஆணியை தூக்கி போட்டு பயத்துல அங்கிருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணி இந்த படத்தோட என் கிரெடிட்ல அந்த மேனேஜர் இறந்து போன உடனே அந்த இன்னொரு பொண்ணு பயந்துகிட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடி இருக்கா. அப்பதான் அந்த பேயோட முகத்தையே காட்டுறாங்க. அந்த பேயோட முகமும் யுகினோட முகமும் ஒரே மாதிரி இருக்கு. இப்ப அந்த பொண்ணும் ஒரு மாதிரி வினோதமா சிரிக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு
கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.